முன்னாள் அமைச்சரின் மண்டையை உடைத்த மர்ம நபர்கள். இந்திய மீனவர்களை பிடித்துச் சென்ற பாகிஸ்தான் கப்பல்னு தேசிய அளவில் நிகழ்ந்தவற்றை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநில முன்னாள் உள்துறை அமைச்சரும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அனில் தேஷ்முக் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாநிலத்தில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் நாக்பூர் மாவட்டம் நார்கேட் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு தேஷ்முக் காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். கடோல் அருகே ஜலல்கேடா சாலையில் பெல்பாச்சா அருகே வந்தபோது அவருடைய கார் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்கினர். இதில் தேஷ்முக் பலத்த காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 38 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தலும் நாளை நடைபெற உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக, சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் கூட்டணி அமைத்து களம் காண்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியும் பாஜக கூட்டணியும் களம் காண்கின்றன. இரு மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையோடு நிறைவு பெற்ற நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இரு மாநில சட்டசபை தேர்தல் மற்றும் 14 மாநிலங்களில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களில் இதுவரை 1000 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் மட்டும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம், மதுப்பொருட்கள் என மொத்தமாக 858 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் 103 கோடியும் ஜார்க்கண்டில் 19 கோடி ரூபாயும் மட்டுமே கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த முறை அதைவிட 7 மடங்கு அதிகமாக பணம் மற்றும் பொருட்கள் சிக்கியுள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ததை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா வரும் குளிர்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். இந்திய மீனவர்களை பிடித்து சென்ற பாகிஸ்தான் கப்பலை இந்திய கடலோர காவல்படை 2 மணி நேரம் துரத்தி சென்று பிடித்து மீனவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் கடல் எல்லைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 7 பேரை பாகிஸ்தான் கடல்சார் பாதுகாப்பு ஏஜென்சி கப்பல் பிடித்து சென்றது. இதனை அறிந்த இந்திய கடலோர காவல்படை கப்பல் பாகிஸ்தான் கப்பலை 2 மணி நேரமாக விரட்டி சென்று இடைமறித்து நிறுத்தியது. பின்னர் இந்திய மீனவர்களை விடுவிக்கும்படி பாகிஸ்தான் கப்பலுக்கு இந்திய கடலோர காவல்படையினர் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வழிபாடு செய்தார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராகுல் காந்தி பஞ்சாப் சென்றார். அங்கு அமிர்தசரஸில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவிலில் அவர் வழிபாடு செய்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சேவையாற்றி நெகிழ்ச்சியடைந்தார். அப்போது பக்தர்கள் ராகுல் காந்தியுடன் உரையாடி மகிழ்ந்தனர். தலைநகர் டெல்லியில் நாளுக்கு நாள் காற்றின் தரம் மோசமாகி வரும் நிலையில் அனைத்து பள்ளி மாணாக்கர்களுக்கும் ஆன்லைனில் வகுப்புகளை நடத்த முதலமைச்சர் அதிஷி உத்தரவிட்டிருக்கிறார். முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் ஆன்லைனில் பாடம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அவ்வாறு பாடங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனால் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆன்லைனில் பாடங்களை நடத்த முதலமைச்சர் அதிஷி உத்தரவிட்டிருக்கிறார்.
டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதன் எதிரொலியாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பெரும்பாலான இடங்களில் அடர்த்தியான புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுவதால் விமானங்களை தரையிறக்குவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனால் டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்க வேண்டிய 14 விமானங்கள் ஜெய்ப்பூர் மற்றும் டேராடூனுக்கு திருப்பி விடப்பட்டன. மேலும் ஓடுதளத்தில் விசிபிலிட்டி லெவல் குறைவாக இருந்ததால் பல விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதாக தெரிகிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆந்திராவில் பள்ளிக்கு தாமதமாக வந்த மாணவிகளின் தலைமுடியை கத்தரித்து ஹாஸ்டல் வார்டன் தண்டனை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாகப்பட்டினம் கேஜிபிவி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகள் சிலர் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு தாமதமாக வந்த மாணவிகள் சிலரை 2 மணி நேரமாக வெளியில் நிற்க வைத்த ஹாஸ்டல் வார்டன் பிரசன்னகுமாரி 15 பேரின் தலைமுடியை கத்தரித்து தண்டனை கொடுத்ததோடு வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டியுள்ளார். வார்டனை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.